இந்த Flipkart Amazon சேல்ல நீங்க ப்ராடக்ட்ஸ் வாங்க பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கான வீடியோ தான் இது. குறிப்பா ஐபோன்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த வீடியோல எந்த ஐபோன் நீங்க வாங்கணும், எந்த ஐபோன் நீங்க வாங்கக்கூடாது, ஏன் அப்படின்ற தெளிவான ரீசனோட சேர்த்து ஷேர் பண்ண போறேன். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஒரு சரியான தெளிவான டீட்டெயிலை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு செட் ஆன மாதிரி கரெக்டான மொபைலை பை பண்ணிக்கோங்க. மோஸ்ட் ஹைப்டு ஐபோன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஐபோன் 16. ஸோ இது இப்போ ஐபோன் 17 லான்ச் ஆனதுக்கு அப்புறம் உறுதியா தெரிஞ்சிருந்துச்சு 128GB வேரியன்ட் வந்து 50,000 ரூபாய் பிரைஸ்லாம் வரும் அப்படின்றது. அதுக்கு கம்மியா வந்தாலும் சொல்றதுக்கு இல்லை. ஸோ இந்த பிரைஸ்ல கிடைக்கும் போது இந்த மொபைலை கண்டிப்பா எடுக்கலாம். அடுத்து ஐபோன் 15. ஸோ இதை பார்த்தீங்கன்னா இப்போ ஆன்லைன்ல அவங்க லிஸ்ட் பண்ணியிருக்குது 50,000 ரூபாய் கீழே. போன டைமே 50,000 ரூபாய் வந்ததுனால அதை விட கம்மியா பிரைஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஐபோன் 16 வேற இருக்குது. ஸோ 40,000 45,000 ரூபாய் பிரைஸ்க்குள்ள ஐபோன் 15 வரும். ஐபோனோட 15ஓட விலையை நாளைக்கே ரிவீல் பண்ணிடுவாங்க. ஒருவேளை ஐபோன் 15 ஆஃபரா இருக்கட்டும், என்ன ஆஃபரா இருக்கட்டும், எனக்கு தெரியிற பட்சத்தில் உடனுக்குடன் நம்மளோட டெலிகிராம் சேனல்ல போஸ்ட் பண்ணிடுவேன். நீங்க ஜாயின் பண்ணா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல அப்புறம் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கேன். ரெகுலரா வர சூப்பரான ஆஃபர்ஸ் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பா ஜாயின் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க ஜாயின் பண்ணி அதை கிளிக் பண்ணி வாங்குறதுனால எனக்கும் ஒரு குட்டி கமிஷன் கிடைக்கும். ஸோ சும்மா ஏதாவது பொருளை வாங்குறதுக்கு பதிலாக நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்கை கிளிக் பண்ணி வாங்கினீங்கன்னா எனக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஜாயின் பண்ணா மட்டும் போதாதுங்க, கண்டிப்பா ஆக்டிவா இருங்க. அப்பதான் வர ஆஃபர்ஸை மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த பிரைஸ்க்கு வாங்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்ணை மூட்டு வாங்கலாம். ஆனா ஐபோன் 16 வாங்க போறவங்க ஒரு விஷயத்தை யோசிச்சுக்கோங்க. 15, 16 கம்பேர் பண்ணும்போது ஐபோன் 16ல நமக்கு எக்ஸ்ட்ரா அந்த ஆக்ஷன் பட்டன், ஸ்லைட்டா பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ், ஸ்லைட்டா பெட்டரான பேட்டரி, வைஃபை 7, அது போக மேக்ஸ் சேஃப்ல ஃபாஸ்ட் சார்ஜ் இதெல்லாம் கிடைக்கும். ஸோ இதை தவிர சொல்ற மாதிரியான பெரிய அப்டேட்ஸ் எதுவும் கிடையாது. ஸோ நீங்க வந்து ஐபோன் 15ம் 16ம் என்ன பிரைஸ் டிஃபரன்ஸ்ல இருக்கு, ஸோ இதெல்லாம் தேவையா அப்படின்றத பார்த்து முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் வேற ஐபோன் 16ல கிடைக்கும், 15ல கிடைக்காது. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்டான ஆப்ஷன் ஐபோன் 15 தான். ஏன்னா வந்து தேவையான எல்லா ஃபீச்சரும் ஐபோன் 15லேயே கிடைச்சிருது. கேமரால இருந்து பெர்ஃபார்மன்ஸ்ல இருந்து எல்லாம் நல்லாவும் இருக்கு, கூடவே உங்களுக்கு கம்மி பிரைஸ்லயும் கிடைக்குது. ஸோ உங்களோட பட்ஜெட்டை பொறுத்து என்ன மொபைலை வாங்கலாம் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஐபோன் 14. இது வந்து 40,000 ரூபாய் அந்த பிரைஸ்க்கு வரும்னு எதிர்பார்க்கிறோம். சில சமயங்களில் அதுக்கு கொஞ்சம் கம்மியா கூட வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு. ஸோ 35,000 40,000 ரூபாய்க்குள்ள வரும்போது இந்த மொபைலை எடுக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னோட சஜஷன் ஸ்ட்ராங்கா வேண்டாம் அப்படின்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி பைகெட் கே பத்தி பார்த்துடலாம். பைகெட் கே நீங்க பார்க்குற ஆஃபர் உண்மைதானா அப்படின்றத தெளிவாக உங்களுக்கு சொல்றதுக்கான ஒரு எக்ஸ்டென்ஷன். இதுக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். கிளிக் பண்ணி உங்களோட குரோம்ல ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்க ஒரு ப்ராடக்ட்டை பார்க்குறீங்க அப்படின்னா மேலேயே கம்பேர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணி சிம்பிளா இந்த ப்ராடக்ட் என்னென்ன வெப்சைட்ல என்ன பிரைஸ்ல இருக்கு அப்படின்றத கம்பேர் பண்ணி பார்க்கலாம். அப்படியே சைட்ல சார்ட் ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணி லாஸ்ட் ஒரு வருஷத்துல எப்ப இந்த ப்ராடக்ட் என்ன பிரைஸ்ல இருந்ததுன்னு பார்க்க முடியும். லோவஸ்ட் பிரைஸ் என்ன, இந்த ப்ராடக்டோட ஹையஸ்ட் பிரைஸ் என்ன அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிட முடியும். அப்படியே கீழே பிரைஸ் அலர்ட் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணி என்ன பிரைஸ்ல வந்தா உங்களுக்கு அலர்ட் வரணும் அப்படின்றத செட் பண்ண முடியும். இது எல்லாத்துக்கும் மேல இருக்கிற அப்ளை கூப்பன் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்மளால மிந்த்ரா மாதிரி வெப்சைட்ல இருக்கிறதுலே பெஸ்டான கூப்பனை ஆட்டோமேட்டிக்கா அப்ளை பண்ணி இருக்கிறதுலே பெஸ்டான கூப்பன் டிஸ்கவுண்ட் எடுத்துக்க முடியும். இது கூடவே இப்ப புதுசா லுக் லைக் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை யூஸ் பண்ணி நீங்க பாக்குற மாதிரியே இருக்கிற ப்ராடக்ட்ஸ் வேற என்னென்ன வெப்சைட்ல என்னென்ன பிரைஸ்ல அவைலபிளா இருக்கு, ஸோ இதை விட கம்மியா இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். இதுல கொடுத்திருக்க ஸ்பெண்ட் லைன்ஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணி அமேசான், பிளிப்கார்ட், ஏஜியோ, மிந்த்ரா, ஸ்விக்கி, ஜொமேட்டோ மாதிரி என்ன வெப்சைட்ல நீங்க ஷாப்பிங் பண்ணாலும் இது வரைக்கும் எவ்வளவு ரூபாய்க்கு ஷாப்பிங் பண்ணிருக்கீங்க அப்படின்றத ஸ்மார்ட்டா தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட மணியை சேவ் பண்ண முடியும். பைகெட் கே எக்ஸ்டென்ஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். ஸோ கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. இப்ப ஐபோன் 14 ஏன் வாங்கக்கூடாதுன்னு பார்க்கலாம். ஐபோன் 15 கம்பேர் பண்ணும்போது இதுல வந்து உங்களுக்கு வந்து கேமரா 48 MB கிடையாது, 12 MB தான். பேட்டரி கம்மி தான். அதுல இருக்கிற நாச் ஸோ ரொம்ப பெரிய நாச். இப்போ ஐபோன் எப்படி இருக்கு நாச்சுன்னு பாக்குறீங்க. ஸோ இதோட நாச் ரொம்பவே பெருசு. இது எல்லாத்துக்கும் மேல லைட்னிங் போர்ட். இப்போ ஐபோன்ஸ் டைப் சி போர்ட்டுக்கு மாறிட்டாங்க. ஸோ இன்னுமே ஐபோனோட 14 லைட்னிங் போர்ட்ல தான் இருக்கு. ஸோ ஓவராலா பார்க்கும்போது ஒரு 35,000 ரூபாய் பிரைஸ்ல இந்த ஐபோன் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்பவே ஓல்டா போயிடும். இதுக்கு பதிலாக நீங்க ஐபோன் 13 எடுத்துட்டு போயிடலாம். ஏன்னா ஐபோன் 13க்கும் 14க்கும் இடையில பெரிய வித்தியாசம் கிடையவே கிடையாது. கொஞ்சம் பழைய போன், அவ்வளவுதான். கொஞ்சம் பழைய போன், ஆனா வந்து உங்களுக்கு இன்னமும் விலை கம்மியா கிடைக்கும். நீங்க ஐபோன் 14, 13 நீங்க எடுக்கும்போது ரொம்ப முக்கியமா நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா வந்து அப்டேட் அப்புறம் இதுல வர பிரச்சனைகள் கொஞ்சம் பழைய போன்ஸ் அப்படின்றனால எப்பவுமே ஐபோன்ஸ்ல வர பிரச்சனையான அப்டேட்ல வர அந்த கிரீன் லைன் இஷ்யூ, டிஸ்பிளேல ப்ராப்ளம் வர்றது, இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இந்த மொபைல்ஸ் அதிகமா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. அதே மாதிரி குறிப்பா ஐபோன் 13 எடுத்துக்கிட்டீங்கன்னா அதிகமா ஹீட்டிங் இஷ்யூ இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ கொஞ்சம் பழைய போன் அப்படின்றனால தேவையான அளவுக்கு அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்காது. இன்னும் ஒரு சில வருஷம் தான் அப்டேட் இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல பேட்டரி ட்ரெயின் இஷ்யூ. ஸோ ஐபோன் அப்படின்னாலே பேட்டரி பிரச்சனை இருக்கும். இந்த மொபைலையும் அதே மாதிரி பேட்டரி அப்படின்னு பாத்தீங்கன்னா எதிர்பார்க்குற அளவு இருக்காதுங்க. ஸோ இதனால என்ன சொல்ல வரேன்னா ஐபோன் 13 அப்புறம் 14 முடிஞ்ச அளவுக்கு எடுக்காதீங்க. ஐபோன் எடுக்கணும்னு நினைச்சிட்டீங்கன்னா ஐபோன் 15 போய்க்கோங்க. இல்ல என்னோட பட்ஜெட் ரொம்பவே கம்மியா இருக்கு அப்படின்னா மட்டும் ஐபோன் 13, 14 பாருங்க. அடுத்து
ஐபோன் 16e. நான் இதை வந்து கண்டிப்பா ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன் அப்படின்றத தெளிவா சொல்றேன். இது லான்ச் ஆகும்போது கொஞ்சம் அதிக பிரைஸ்க்கு லான்ச் ஆச்சு. இப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா கார்டு ஆஃபரும் சேர்த்து 40,000 ரூபாய் பிரைஸ்க்கு வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒரு 40,000 ரூபாய் கொடுத்து புதுசா ஒரு ஐபோன் வாங்க போறோம். இப்போ இந்த ஐபோன்ல என்னென்ன இருக்கணும்? இங்க பாக்குறதுக்கு லுக் பழைய ஐபோன் மாதிரியான டிஸ்பிளே. அதே மாதிரி இதுல இருக்க கேமரா டுவெல் கேமரா கிடையாது, சிங்கிள் கேமரா தான். அடுத்து மேக்ஸேஃப் சார்ஜிங் கிடையாது. ஸோ நிறைய பேருக்கு பிடிச்ச ஃபீச்சரான அந்த ஃபீச்சரும் இல்லை. ஸோ இங்க நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல போனா இதுல கொடுத்துருக்க அந்த ஏஐ ஃபீச்சர்ஸ், அது போக பெட்டரான பேட்டரி லைஃப். ஸோ இந்த ரெண்டு தான் நல்லா இருக்கு. இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இதே பிரைஸ்ல வர போற ஐபோன் 15 டுவெல் கேமராவா இருக்கட்டும், எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸா இருக்கட்டும், மேக்ஸேஃப் சார்ஜிங்கா இருக்கட்டும், ஸோ ஓவராலா எல்லா இடங்களையும் பெட்டரா இருக்கு. ஸோ ஐபோன் 16e கண்டிப்பா தள்ளி வைங்க அப்படின்றது என்னோட கருத்து. ஸோ நீங்க பார்த்துக்கோங்க. அதுக்கு பதிலாக ஐபோன் 15க்கு போய்க்கோங்க. 40,000 45,000 ரூபாய் ஆல்மோஸ்ட் அதே பிரைஸ்க்குள்ள தான் வரும். நிறைய எக்ஸ்ட்ரா பெட்டரான ஃபீச்சர்ஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம ஐபோன் எடுக்கிறவங்களுக்கு கேமரா ரொம்பவே முக்கியம். ஸோ அதுவுமே இதுல பிரச்சனையா இருக்கு. ஸோ அதனால பார்த்து முடிவு பண்ணிக்கோங்க. அடுத்து ஐபோன் 16 பிளஸ். ஸோ 16 பிளஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 60,000 ரூபாய் பிரைஸ்ல வருங்க. ஸோ இங்க ஐபோன் 16 பிளஸ்ல என்ன இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டேனுங்க. 16 பிளஸ் கம்பேர் பண்ணும்போது பேட்டரி அப்புறம் டிஸ்பிளே பெருசா இருக்கு. இதை தவிர சுத்தமா எந்த அப்கிரேடும் இருக்காது. ஸோ அதனால எக்ஸ்ட்ரா 10,000 ரூபாய் கொடுத்து எடுக்கிறதுக்கு ஒர்த்தா அப்படின்றத நீங்க யோசிச்சுக்கோங்க. அந்த டிஸ்பிளே பேட்டரிக்காக 10,000 ரூபாய் கொடுக்கலாமா, நமக்கு தேவை இருக்கா அப்படின்றத யோசிச்சுக்கோங்க. அதே மாதிரி தான் ஐபோன் 15 பிளஸ். ஸோ இங்க 16 பிளஸ்க்கும் 15 பிளஸ்க்கும் பெரிய வித்தியாசம் இருக்காது. எனக்கு தெரிஞ்சு ஐபோன் 15 பிளஸ் வந்து உங்களுக்கு ஒரு 50,000 ரூபாய் பிரைஸ்ல கிடைச்சிடும். ஸோ அது ஒரு நல்ல ஆப்ஷன் மாதிரி தெரியுது. அடுத்து ஐபோன் 17 சீரிஸை இப்போ லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இதை பத்தி சொல்றதுக்கே ஒன்றும் இல்லை. ஆப்பிளோட தரமான சம்பவம் அப்படின்னு சொல்லலாம். எப்பவுமே ஏதாவது குறை சொல்லலாம், இந்த டைம் குறை இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டேன். நிறைய விஷயங்களை நல்லா பண்ணியிருக்காங்க. இதுதான் ஆப்பிளுக்கு ஒரு நல்ல அப்கிரேட் மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம 256GB வேரியண்டா 83,000 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்கிறது ஓகே, அப்படி நல்ல டீல் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இது தவிர அந்த கார்டு ஆஃபர்ஸ்லாம் சேரும்போது இன்னமும் விலை கம்மியா கிடைக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஐபோனோட 16 விலை இன்னமும் நமக்கு வந்து நல்ல பிரைஸ்ல கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் தோணுது. ஸோ அதனால பார்த்து பை பண்ணிக்கோங்க. அடுத்து ஐபோனோட 16 ப்ரோ அப்புறம் ப்ரோ மேக்ஸ் பத்தி பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. ஒரு நல்ல டீல், தைரியமா பை பண்ணிக்கோங்க. என்ன பிரைஸ்ல வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டுமே 1,00,000 ரூபாய்க்கு உள்ளதான் எட்டு வருவாங்க. ஸோ ஓவராலா இந்த வீடியோல என்ன ஐபோன் வாங்கலாம், எதை வாங்கக்கூடாது, ஏன் வாங்கக்கூடாது அப்படின்னு எனக்கு தோணுன விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு மாற்று கருத்து எது இருந்தாலும் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுப்பேன். அதே மாதிரி டெலிகிராம் சேனல் லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். கண்டிப்பா கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க.